நீட்ல வந்துட்டு 6:45 சார். ஸோ ஹியர் இஸ் அ ஸ்மால் கிஃப்ட். ஸோ இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஒவ்வொருத்தருக்குமே நீட்டில் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி நல்ல பெஸ்ட்டான காலேஜ் போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எய்ம். ஸோ அது யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயரில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நிறைய டவுட்ஸ், நடக்குமா நடக்காதாங்கிற நிறைய கேள்விகளோடு வந்தாங்க. பட் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான, அவங்களுக்கு எய்ம் பண்ண ஒரு பெஸ்ட்டான காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி படித்தாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing final year MBBS and a part-time biology faculty. Let's go to the video. So hi Sarnita. Hi sir. So உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு, யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ என் பேர் ஷர்மிதா ஃப்ரம் திருப்பூர். கரண்ட்லி ஸ்டடிங் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஃபர்ஸ்ட் இயர் MBBS. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? நீட்ல வந்துட்டு 6:45 சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அந்த ஸ்டான்லி அப்படின்னு சொல்லும் போதே நம்மளை தாண்டி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வருது இல்லையா? ஸ்டான்லி கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எந்த பாயிண்ட்ல நான் மெடிசன் தான் சூஸ் பண்ணணும், எனக்கு MBBS தான் அப்படின்னு நீங்க மாறின அந்த டைம் என்ன, இல்லை எந்த ஒரு இன்சிடென்ட் உங்களை அப்படி மாத்துச்சு? சார் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் எனக்கு வந்துட்டு ட்ரீமாக இருந்தது டாக்டர் தான். பட் எந்த காஸ்ட்னால அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரில. ஃப்ரம் சைல்ட்ஹுட் அதுவும் டாக்டர்னா ஸ்பெசிஃபிக்காக கார்டியாலஜிஸ்ட். எல்லாரும் சின்ன வயசுல கார்டியாலஜிஸ்ட் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல நானுமே இந்த ஸ்கூல்ல லைனா கூப்பிடும் போது கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் இல்லையா கார்டியாலஜிஸ்ட், அந்த டாக்டர் இல்லையான்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஓகே, ஸோ சின்ன வயசுல இருந்து உங்களோட ஸோ எப்போ நீங்க ப்ராப்பரா நீட்டுக்கு ஆக்சுவலி 11th ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் அந்த கொரோனானால ஒரு அவேர்னஸ் இல்லை, லைக் லெத்தாஜிக்காக விட்டு அந்த சிலபஸ்மே முடிக்கல. ஸோ ஒரு 12th அந்த ஜான் பப்ளிக் வந்துட்டு ஒரு மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜான்ல தான் என்னோட ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். பட் ஐ குடன்ட் மேக். ஃபர்ஸ்ட் எப்போ நீங்க முதல்ல சேனலை பார்த்தீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ்லேருந்து அந்த மாடல் மாக் டெஸ்ட்டு அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது. அது அந்த நீட் என்னென்ன இதுன்றது. ஸோ அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஏதாவது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன் சார். லைக் அந்த டிப்ஸு, லைக் ஹவு டு கவர் கெமிஸ்ட்ரி, ஹவு டு ஸ்கோர் அ நீட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட மாக் டெஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சரி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் செகண்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் தென் அகெயின் கிளாஸில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். அது மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணேன். ஸோ ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுனீங்க, அந்த மார்க்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணீங்க. மாடல் டெஸ்ட் மார்க் ஞாபகம் இருக்கா? சார் இட்ஸ் சம்திங் லைக் 515 or 520 அந்த மாதிரி. 542, it's 542. So 542 to 645. ஸோ இந்த ட்ராவலே ரொம்ப அழகான ஒரு ட்ராவலாக இருக்கு. ஸோ நிறையா டைம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரிப்பரேஷனே வேண்டாம், ஏன்டா படிக்கிறோம் அப்படின்லாம் தோணியிருக்கா உங்களுக்கும்? லைக் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் சார். நெக்ஸ்ட் படிக்கணும் ஆனால் வந்துட்டு படிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டைம் வேற எதுலையாவது டைம் இன்வால்வ் பண்ணணும்னு தோணும். பட் ஆனால் எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், நம்ம எப்படி இருந்தாலும் படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் இது ஒரு ஃபேவரட்டா எல்லாரும் சொல்றது தான். அதாவது அந்த டைம்ல தான் நம்மளுக்கு நிறைய தோணும், இது சாதிக்கலாமா, அதுல போய் அது பண்ணலாமா, இது போய் விளையாட போலாமா அப்படின்னு நிறைய தோணும். ஸோ அதை தாண்டி உட்கார்றது வந்து சீரியஸ்லி இட்ஸ் அ பிட்டர் டாஸ்க் ஆக்சுவலி. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு நிறையா இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஹவ் இஸ் த கிராஷ் கோர்ஸ் ஆக்சுவலி? நான் என்னால் காலையில் வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியாதனால ரெக்கார்டட் வீடியோஸ் நான் பார்த்தேன் சார். இட் வாஸ் வெரி நைஸ். லைக் ஒவ்வொரு இதில் இருக்கும் ஒரு நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம், அதை வந்துட்டு அந்த மொமெண்ட்டை எடுத்து கொடுத்து அந்த ரிவிஷனுக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். நல்லா பூஸ்ட் பண்ணுச்சு. அண்ட் சம்மரியில் மெயினாக நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், சம்மரியில் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது இங்கே வந்து தான் நான் பார்த்தேன், கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சிங்க கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா அந்தந்த சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா? லைக் பயாலஜி நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருந்தோம் சார், அது ஈஸியாக தான் இருந்துச்சு. லைக் என்ன சொன்னால் ஒவ்வொரு ஆப்ஷனில் வேரியேஷன் இருக்கும், ஒரு ஸ்மால் வேரியேஷன் தான். அது வந்துட்டு நம்ம கரெக்டாக
கண்டுபிடிச்சேன். அந்த கான்செப்ட் கிளியரா இருந்தா அது எழுதிடலாம். மத்தபடி ரொம்ப டிஃபிகல்ட்டா அந்த மாதிரி இல்ல சார். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க நிறையாவே நம்ம கிட்ட டெஸ்ட் எழுதுனீங்க. ஆ ஸோ ஃபுல் மாடல்ஸ்ல இருந்து நிறையாவே எழுதுனீங்க. ஹவ் இஸ் த கொஸ்டின் பேப்பர்? ஏன்னா எனக்கு உண்மையுமே ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு மாடல்ல உங்க மார்க் கம்மியானோடனே எனக்கு கால் வந்துச்சு. ஸோ என்கிட்ட பேசணுங்கிறதுக்கு நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா அந்த ஆமா நாள்? சார். என்ன கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? சார் லைக் அதான் ரிவிஷன் என்னால அதே பிளாட்டியூ மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு வேற மார்க்ல இருந்து என்னால மேல போக போக முடியல. அது முடியல. என்னாச்சுன்னே தெரியல. ஏதாச்சும் நான் மாத்தணுமா அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? ரிவிஷன் வந்துட்டு கரெக்டா பண்ணிட்டேன். நிறைய டெஸ்ட் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க நிறைய இடத்துல டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்க. அது ஆமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரே ஒரு டெஸ்ட் அதுக்கு முன்னாடி 1 வீக் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க அது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒர்க் ஆச்சா இல்லையா அந்த டிப்ஸ்? எஸ் சார். ஆப்வியஸா ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம இப்போ நான் என்ன நினைச்சேன்னா டெஸ்ட் நிறைய எங்களுக்கு இதை பத்தி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் கேட்ட வரைக்கும் லைக் டெஸ்ட்டும் நல்லா கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு நிறைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க ரிவிஷன் பத்தி என்கிட்ட யாரும் சொன்னல. ஸோ ஐ வாஸ் லைக் நம்பர் ஆஃப் டெஸ்ட் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணனே தவிர்த்து ஹவு வெல் ஐம் டூயிங் இட் அதை வந்துட்டு நான் பார்க்கல. ஸோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம டெஸ்ட் கம்மி பண்ணாலும் பரவாயில்ல, அதை வந்துட்டு பெஸ்டா பண்ணணும், இருக்கிற டெஸ்ட்டை பெஸ்டா பண்ணணும் அப்படின்றது நான் இது பண்ணேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஹியூமன் பிசியாலஜி டு பிசியாலஜி இப்போ போயிருப்பீங்க காலேஜ்ல. இந்த ஹியூமன் பிசியாலஜி நான் எடுத்தது, ஹியூமன் பிசியாலஜி நீங்க அங்க படிக்கும் போது யூஸ் ஆச்சா? லைக் நீங்க சொல்லியிருப்பீங்க சார், இடையில ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்டாவது கொடுத்துருப்பீங்க லைக் இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க போயிட்டு அது அந்த இந்த இடத்துல சொன்னாங்க முன்னாடியே அப்படின்ற மாதிரி இருக்கும். மெக்கானிசம் ஆஃப் மசில் கன்ட்ராக்ஷன் ஒன்னு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம். ட்ரோபோனின் வரும், கால்சியம் வந்தா ட்ரோபோனின் ஓடி போயிரும். தட்ஸ் யுவர் எஸ்ஏ கொஸ்டின் ரைட்? எஸ் சார். ஸோ மேக்ஸிமம் இங்க இருக்கிறது எதெல்லாம் அங்க ரிப்பீட் ஆகுமோ அப்போ ஓரளவுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணியிருந்ததெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா? எஸ் சார். அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு அங்க இன்னும் நல்லாவே கிளியரா டீடைல்டா இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சூப்பர். ஸோ இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், கண்டிப்பா நீங்க யாரும் பண்ணிடாதீங்க, அது பண்ணீங்கன்னா பெரிய லாஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோன்ற ஒரு முக்கியமான தப்பு? லைக் நான் முன்னாடி இருந்தே அந்த நோட்ஸ்ன்றதை எடுத்திருக்கணும் சார். நான் அப்பப்போ படிப்பேன், ஓகே, அது சைட்ல எழுதி வைப்பேன். மறுபடியும் அதை திருப்பி பார்க்குற டைம் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. நோட்ஸ் எடுக்கிறதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பட் அது திருப்பி நம்ம எவ்வளோ டைம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மெமரியில் இதாகும். எழுதி வைக்கிறோம், ஓகே ஃபைன், அதை வந்துட்டு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றது தான். அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது. நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். எவ்வளோ வயசா நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த லாஸ்ட் டைம் அந்த திருப்பி அந்த நோட்ஸை ஹிண்ட்ஸை பார்க்கலன்னா அது நம்மளுக்கு ஃபுல் லாஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எது உங்களோட பிளஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஓகே இதுதான் என்னோட பிளஸ், ஏன்னா இதனால தான் நான் என்னால் இந்த 645க்கு போக முடிஞ்சது, அது மெயின்டைன் பண்ணாதனால தான் மேபி நிறைய பேர் ஸ்லிப் ஆறாங்க அப்படின்னு நீங்க உங்களோட பிளஸ்ஸாக நினைக்கிறது? லைக் நம்ம ஃபைனல் எக்ஸாம் வரையும் நம்ம அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்காம இருக்கிறதே பெரிய தப்பு தான் சார். நம்ம மிஸ்டேக்கை வந்துட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ற அளவுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த எக்ஸாம்ஸ் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ நான் பை எதோ காட்ஸ் கிரேஸா என்னன்னு தெரியல சார், நான் நீங்களாம் ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு ஸோ முன்னாடியே என்னோட மிஸ்டேக் என்னங்கிறது கண்டுபிடிச்சு அந்த ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு இருந்ததுனால ஐ வாஸ் டெட் வெல். சீரியஸ்லி தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறதுலாம் கரெக்டு தான், அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக கண்டுபிடிக்கலன்னா இட் வில் பி அகெயின் ரிப்பீட்டட் இந்த எக்ஸாம். ஸோ அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி? நீட் 2023க்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு? லைக் ஐ வாஸ் ஒரு 5 months முன்னாடியே நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிடணும், நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ப்ராக்டிக்கலாக அதுன்றது வந்துட்டு நடக்கல. டில் ஃபெப் எண்ட் நான் வந்துட்டு போர்ஷன்ஸே ஒரு டைம் கூட எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணக்கூட இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் சரி இது வரைக்கும் பார்த்தது போகும், மாக் டெஸ்ட் எழுதி அதுலேருந்து வர டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றது. ஐ ஸ்டார்டட் மை டெஸ்ட் அட் ஃபெப், டெய்லி ஒரு மாக் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதனால தான் என்னோட நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு கரெக்டா? இப்போ அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது விட இப்போ நீங்க இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி நீங்க மாத்தினா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி? லைக் எல்லா கான்செப்டையும் ஒரு 50% தெரிஞ்சிட்டாலுமே நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஆல் டுகெதர் ஒரு எக்ஸாமா எழுதும் போது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்லயும் டீப்பா போய் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்றோம், ஓகே அது வந்துட்டு டைம் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. அது வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது சத்தியமா அந்த டீப்பா போன கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இருக்காது. அப்போ ரிவிஷன் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட்ல எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சூப்பர் சூப்பர்.
ஸோ எவ்வளோ எல்லாருமே படிக்கிறோம், எல்லாரும் காமனான கொஸ்டின் நீங்களும் கூட கேட்டிருக்கலாம். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சீங்க ஆக்சுவலாக 2023க்கு? நான் வந்துட்டு லைக் எனக்கு லேட் நைட்டு படிக்க பிடிக்காது சார். சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன் அந்த மாதிரி. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 3 ஆர் 4 அந்த மாதிரி எந்திரிச்சு நான் இன்ஸ்டியூட் போகிறதுக்குள்ளேயோ எனக்கு வீட்டில் இருந்து தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டடி தான் எனக்கு ரொம்ப இது. ஸோ அங்கே போய் படிக்கிறத விட லாஸ்ட் ஒரு ஃபைனல் 3 மந்த்ஸ் அப்படின்றத வந்துட்டு நான் வீட்டில் இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்ற போது எனக்கு நிறைய டைம் இருக்கும். மார்னிங் ஒரு 4க்கு ஆரம்பிச்சேன்னா 8 வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் அதை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 9 to 12 அந்த மாதிரி படிச்சுட்டு மறுபடியும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். ஸோ இதுதான் உங்களோட டைம். ஸோ 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் எப்போ தூங்க போவீங்க? நைட் ஒரு 9, 10 அந்த மாதிரி தூங்கிடுவேன். 9, 10க்கு தான் தூங்க போறீங்களா? பரவாயில்ல, இட்ஸ் குட். ஸோ ஒரு 6 hours ஆஃப் கண்டினியூஸ் ஸ்லீப். நைஸ். வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா உங்களோட ஸ்டடீஸ்? ஏன்னா இப்போ நான் பேசும்போதுமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. லைக் இவங்க எக்ஸாம் போகிறதுக்காக அவங்க 2 பேரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம எப்படி நீட்டாக ஃபேஸ் பண்ணலாம், இந்த எக்ஸாம் டேட்டை எப்படியெல்லாம் நம்ம இது பண்ண முடியும், பொண்ணுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இட்ஸ் ரியலி இது ஒரு பெரிய இம்பேக்ட் தான் இவங்களோட ஸ்டடீஸில். என்னதான் நார்மலாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை இவ்வளோ பெருசாக நம்புறாங்க, இவங்களை ஸ்லிப்பாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய இதை எடுத்துகிட்டு போகிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்டாக? ஆக்சுவலாக அப்பா அம்மாவோட பெரிய சப்போர்ட்டை மோட்டிவேஷனாக மாற்றுறதே பெரிய விஷயம். ஏன்னா பேர்டன் மோட்டிவேஷன் எடுத்துக்கும் நடுவில் அது ட்ராவல் ஆகும். மிஸ் பண்ணால் பாவம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, திட்ட மாட்டாங்க பட் ஃபீல் பண்ணுவாங்க, அது வேண்டாம், ப்ரௌடாக மாற்றணும். ரியலி அ வெரி நைஸ் திங். ஸோ ஃபைனல் எக்ஸாம் அதாவது நீட் 2023க்கு முன்னாடி எவ்வளோ கிராண்ட் டெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க சார்? ஒரு அப்ராக்சிமேட்டா? அதான் என்னோட மார்க் டெஸ்ட் வந்துட்டு நான் ஃபெப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். நியர்லி ஒரு 50 or 60 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஃபுல் மாடல் 50 or 60? ஆமாம் சார். ஓகே. ஸோ ஆனால் கன்க்ளூஷன் என்ன? 50, 60 வேண்டாங்கிறதான கன்க்ளூஷன். இப்போ எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக எக்ஸாம் எழுதி அதை மறுபடியும் நான் செக் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் ரெக்ரூட் பண்ணி எழுதி அந்த மாதிரி செக் பண்ண எவ்வளோ டெஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட பர்சனல் சஜஷன் வந்துட்டு ஒரு 30 எழுதணும் அப்படின்ற மாதிரி சார். அது போக அந்த பாஸ்ட் 5 years or 10 years அந்த மாதிரி பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணோம். இதை வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன விட்டுருக்கோம் அப்படின்னு திருப்பி பார்க்கறதுக்கே கடைசி நேரத்தில் டைம் பத்தாது. ஸோ அவ்வளோ டெஸ்ட் எழுதி நம்மள அது வேஸ்ட்டாக போயிடும். கரெக்ட் தான். அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி அதோட ஃபீட்பேக்ஸ் லைக் அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத எழுதி நம்ம ரிவைஸ் பண்ணுறதே இட்ஸ் மோர் தென் பெட்டர் திங். கரெக்டா? ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் இஸ் அ ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ சார். நீங்கள் அதை இப்போ பிரிச்சா எல்லாத்துக்கும் தெரியும், சின்ன கிஃப்ட் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிக்கும்ல சார். ஏதோ ஒரு கிஃப்ட் அது வந்து ப்ரீஷியஸ் தான் சார். கரெக்ட் தான். ஸோ அதுவும் வாட்சுங்கிறது வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கோங்கிறனால அண்ட் இது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த கிஃப்ட் கொடுக்குறமே அப்படிலாம் இல்லாமல் ஓகே படிச்சு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது சின்னதாக பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்தது. ஐம் டூ ஹாப்பி ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்களும் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய சைட்ல இருந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லித்தாங்க. ஸோ அடுத்து என்னன்னா கேள்வியில் இப்போது கிராஷ் கோர்ஸ் அது வந்து இந்த வருஷமும் லான்ச் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் எடுத்தோம் இல்லையா, அதே ரெக்கார்டட் வீடியோஸ். ஹவு யூல் சஜஸ்ட் ஆர் எப்படி இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வீடியோஸ் ஒரு நாள் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா லிங்க் போகும். ஸோ அந்த வீடியோ 2 daysக்கு தான் ஆக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி போட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அதை பார்த்துடணும், டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி இது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமமாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சைட்லேருந்து. நீங்களும் அதே வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா? ஸோ யூ கேன் டெல். சரி, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் நம்ம அந்த கான்செப்டை நல்லா கோர் டெப்த் வரைக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் சார். நம்மளுக்கு ஒரு இடத்துல புரியல அப்படின்னாலும் திருப்பி நம்ம அதை வந்துட்டு போட்டு ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 2 நாளுன்ற போது அந்த கான்செப்டை வந்துட்டு அந்த 2 days மேக்ஸிமம் டைம். ஆனால் அந்த 1 dayக்குள்ளேயே அதை முடிச்சுட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு நம்ம புக்ஸில் படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணி இன்னொரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்ற நம்மளுக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கும் சார். எஸ், ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். அண்ட் ஹவ் வில் யூ ரெக்கமெண்ட் டு திஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இதை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுக்காக நீங்கள் பண்ணலாம், இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம், சீரியஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க? சார் இப்போ நீட்னா லைக் நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப்ஸ் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும்.
இப்போ நீங்க வந்துட்டு நம்ம மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போது ஸோ எந்த பாயிண்ட் வந்துட்டு அங்கேயுமே அப்ளிகபிள் ஆகும் அந்த பாயிண்ட்டை ரொம்ப நல்லா கோர் டெப்த் வரையும் இன்சிஸ்ட் பண்ணும் அதை வந்துட்டு அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது தானாவே வந்துடும் சார். அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடணும் எப்படியாது அப்படின்னு. ஸோ இங்க படிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இது போக நம்ம காலேஜ் போனாலுமே அந்த கான்செப்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார். தட்ஸ் அ வெரி குட் சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ நான் கொஷின் பேப்பர்ஸுமே ஆக்சுவலாக அதே உங்களுக்கு கொடுத்த மாதிரியே தான் ஃபுல் மாடல்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரைக்கில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் அட்டன் பண்ணும்போது? அது வந்துட்டு டூ டிஃபிகல்ட் அண்ட் டூ ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது சார். நம்ம அந்த கொஷினை ஈஸின்னு நினச்சி பார்த்தோம்னா அங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னா அங்கே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஹிண்ட் இருக்கும். ஸோ எதா இருந்தாலுமே ஒரு கொஷினை நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்தது சார். நம்ம அதை வந்துட்டு கான்செப்ட் வைஸ் நம்ம அதை வந்துட்டு கிளியராக இருக்கோமா, பேசிக்காக அதில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். சூப்பர். ஸோ ஒரு இப்போ நிறைய இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 300-400 இடத்துல இருக்குது. ஸோ அதில் இதுவும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ் இட் வர்த் டூயிங் த கொஷின் பேப்பர்ஸ் இன் திஸ் வெப்சைட்? எஸ் சார், அப்சல்யூட்லி வர்த். ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட்டில் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் செட் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமில் நல்லா இது பண்ணுவாங்க. அது என்ன ஆகிடும்னா சில பேருக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. லைக் நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி. இது கரெக்ட் ஒரு ஸ்கேலில் இருக்கும்போது சரி இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியும், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். ஸோ இட்ஸ் இது யூஸ்ஃபுல். ஓகே. அண்ட் உங்களுக்கு நான் தான் மென்டாராக இருந்தேன் ஆக்சுவலாக. ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் யாருனாலையுமே மறக்க முடியாது. மென்டாராக இருக்க ஆசையா உங்களுக்கு? லைக் இந்த சீரீஸில் அடுத்து இப்போ வர சீரீஸில் அந்த ராகிங்லாம் இருந்துச்சா இந்த காலேஜில்? அல்னார்னோவோட ரூட் வேல்யூ என்ன? சரி, இதில் கட் பண்ணி